நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்க போகிறார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது அதனை உறுதி செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயால் தொடங்கப்பெற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதன் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 25/1/2024 நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அது தேர்வு நடைபெற்றதாகவும் அதற்கான அனைத்து படிவங்களிலும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நிலைப்பாடு, எதை நோக்கி பயணிக்கிறேன், என்னுடைய இலக்கு எது என்பது போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் இந்த அறிக்கை தெளிவுபடுத்தியிருக்கிறது. 2024 சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் எங்களுடைய இலக்கு அல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. தற்போது நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தல் முடிந்த பிறகாக தங்களுடைய கட்சி பணிகள் முழுமையாக தொடங்கும் என்றும் நடிகர் விஜய் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கியிருக்காரு. உங்களுடைய பார்வை இது யாருக்கு சவாலாக இருக்கும்? விஜய்க்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? விஜய்க்கே சவாலாக இருக்கலாம். இது 2026 களம் எப்படி அமையுதோ அதை மையமா வச்சுதான் விஜய்க்கு பெர்ஃபார்மன்ஸா நம்ம சொல்ல முடியும். அவர் 24 வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ 26 வரை ஒரு உழைக்கலாம், மக்களை சந்திக்கலாம். இந்த சூழ்நிலையில 26 களத்துல யார் யாரெல்லாம் பிளேயர்ஸா இருக்கிறாங்கிறத மையமா வச்சுதான் இதை சொல்ல முடியும். எப்படி அப்பொழுது அணி அமையுது, இவர் எப்படி தன்னை தகவமைத்து களத்துக்குள்ள வராருங்கிறத பார்த்துதான் முடிவு சொல்ல முடியும். இப்போதே சொல்றது ஒரு சோமனி இஸ்டன் பட் இப்பவே அதை சொல்றதுல இப்போ 2024 அரசியல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது. இப்பொழுது அரசியல் களம் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், பெருந்தலைவர் காமராஜ் 57-62 இருந்த மாதிரி ஒரு உயரிய இடத்துல மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினுக்கு இணையான போட்டியாளர், கலைஞருக்கு இணையான போட்டியாளராக ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு இணையான போட்டியாளராக கலைஞர் எல்லாம் இருந்தது போல் மு.க. ஸ்டாலினுக்கு இணையான போட்டியாளர் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல இல்ல. 24 ரிசல்ட் அதை மாற்றுமா, அது எப்படி வரும்ங்கிறத பார்த்துக்கிட்டு தான் 26 நாம சொல்ல முடியும். 24 உள்ள கட்சிகளின் பலம், அவர்கள் 26 எப்படி அணியமைக்க போகிறார்கள் என்பதை மையமாக வச்சுதான் விஜயை சொல்ல முடியும். அந்த வகையில விஜய்க்கு மட்டுமல்ல, எந்த ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நடிகர் அஜித் சூர்யா என்றாலும் கூட, கமலஹாசன், விஜயகாந்த் போல் எந்த நடிகரையும் யாரையும் தலைவராக முன்னிறுத்தாமல் தாங்களே தலைவராக முன்னிறுத்தி ஒரு மாற்றத்தை நோக்கி வந்தது போல் விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை 2026 கண்டிப்பாக உண்டு. அது எந்த கலைஞர் என்றாலும் அது உண்டு. ஆனால் அன்றைய சூழ்நிலை, விஜய் என்ன முன்னெடுக்கிறார், விஜயின் பலம், விஜயின் உழைப்பு, விஜயின் வியூகம், விஜயின் கருத்தியல், அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அங்கு இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ், இதை மையமாக வைத்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. என்னுடைய அரசியல் குறித்து அடுத்ததாக என்னென்ன சவால்கள் இருக்கிறது, அவருக்கு சாதகமான அம்சங்கள் என்ன இருக்கிறது தொடர்பாக பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடன் பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. அலசும் கிரைம் டைம், நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி
இந்த நொடியின் விவாதம். தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும் 24க்கு? காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும் விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது அதிகார நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் தரப்பிலிருந்து அரசியல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்சியுடைய செயற்குழு மற்றும் மாநில பொதுக்குழு கூட்டம் கடந்த 25/1/2024 அன்று நடைபெற்றதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியுடைய தலைவர், தலைமை செயலக நிர்வாகிகள் போன்றோர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கட்சியுடைய சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்தும் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது விஜயுடைய வெற்றிக் கழகம் கட்சி சார்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்பாக பிரத்யேக செய்தியை வெளியிட்டது. அன்று பல்வேறு பத்திரங்களில், முக்கிய ஆவணங்களில் அன்று வந்திருக்கூடிய நிர்வாகிகளிடம் கையெழுத்து பெறப்பட்டதாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய செய்திக்குறிப்பு உறுதி செய்திருக்கிறது. இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய பணிகளை விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் கூட்டணியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என்ற